வாங்குற காசு இல்லாதனால ஒரு மாம்பழத்தை வச்சு விளையாண்டு இருக்கான். அதுக்கப்புறம் நிறைய துணி எல்லாம் சேர்த்து ஒரு பால் மாதிரி ஆக்குறான். கொஞ்ச நாளைக்கு அதை வச்சு விளையாண்டு இருக்கான். அவன் கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டே இருக்காங்க. அவன் விளையாட விளையாட அவனோட ஃபுட்பால் ஸ்கில் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடக்கும். அங்க எல்லாரும் ஜெர்சி ஷூ எல்லாம் போட்டு வந்திருப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட ஷூ ட்ரெஸ் அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் பெருசா இருக்காது. ஆடியன்ஸ்ல இவங்களோட டீமை பார்த்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்த மட்டும் கிடைக்கிற ஷூ எல்லாம் எடுத்துட்டு வருவான். இந்த டீம் அதை போட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பெருசா இருக்கு. அதை வச்சு எதுவும் பெருசா விளையாட முடியல. இவங்க பால வாங்கறதுக்குள்ள ஆப்போனன்ட் 4 கோல் போட்டுடுறாங்க. இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அந்த பையன் ஷூவை கழட்டி போட்டு விளையாட ஆரம்பிக்கிறான். அதுல இருந்து யாராலையும் அவங்க கிட்ட பால் வாங்க முடியல. அதுக்கப்புறம் தான் அவங்க டீமோட ஃபர்ஸ்ட் கோலே வரும். இந்த பையனோட டீம்மேட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஷூவையும் கழட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் டீமே பயங்கரமா விளையாடுது. லைனா அடுத்தடுத்துன்னு கோல் வந்துட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு மேல பால் இவங்க கையில தான் இருக்கும். ஆப்போனன்ட்னால பால தொடக்கூட முடியாது. ஆனா அந்த மேட்ச்ல அவங்க தோத்து போயிருப்பாங்க. என்னதான் தோத்து போயிருந்தாலும் அவங்களோட மரியாதையை அவங்க சம்பாரிச்சுட்டாங்க.